அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த துலாம் ராசி என்ற நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணா மலையாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரக நிலைகள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மறந்திருந்தாலுமே ராசியை குரு பார்ப்பதால் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரக்கூடும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பண வரவு இருப்பதோடு மட்டுமல்லாமல் பயணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதித்தத்தால் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது. வியாபார தொடர்பான பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன திருப்தி பார்ப்பீங்க. அலுவலக தொடர்பான பணிகளில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். பிறந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. அதனால மன மகிழ்ச்சி கிடைக்கும். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் அதிகமாக உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட்டு படிப்பீங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைவரோடும் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுக்கலாம். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கவலை மனதில் குடிகொள்ளும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்பொழுது உள்ள வேலையை மட்டும் கவனித்து வாருங்க. எதிலுமே நிதானத்தோடு முடிவெடுங்க. மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். சகோதரர் சகோதரிகள் யாரேனும் ஒருவரை ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இந்த விஷயம் இருக்கக்கூடும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். சொத்து தகராறு அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை வந்து துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நல்ல விஷயங்களே உங்களை தேடி வரும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3 மற்றும் 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தைரியத்தோடு எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் கேதுவும் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்வாங்க. பண வரவு அதிகரிக்கும். செய்து வரும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும்.
முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பணியாட்கள் ஒத்துழைப்புக்கு வழிகாட்டுவாங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரும். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவக தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வு கிடைக்குங்க. சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். 5வது இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்குவதால் சனி ராகுவாலையும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகமாக எடுத்துக்கொள்வீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களின் ஏக்கம் நடக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ கொடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 6, 9, 15. இந்த நட்சத்திர அன்பர்கள் என்ன மாதிரியான விஷயம் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகப்பெருமான வழிபட்டு வர நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் எதிலும் முதல் இடத்துல இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. பாக்கிய குருவின் பார்வையோடு 5வது இடத்துல ராகுவும் சனியும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பூர்வ சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் யோகம் தோன்றும். ஜூன் 22 முதல் ஜூலை 3 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களின் கனவு அனைத்துமே நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசு வழியில் முயற்சியில் சாதகமான பலன் பெறுவீங்க. நினைத்ததை சாதிக்கும் நிலை கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேதுவால் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். வருமானம் பல வழியில் இருந்து வர ஆரம்பிக்கும். கடன்காரங்கள் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், குழப்பங்கள் நீங்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 4, 6, 13, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் பத்திரகாளி அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கும். மேலும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றகரமாக இருக்க போகுது. அதாவது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களின் நிலை மாறும். உங்களின் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பு, பதவிகள் கிடைக்கும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் எடுக்கும் முயற்சியில் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனியை குரு பார்ப்பதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்து உண்டான தகராறுகள் எல்லாமே நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து, வாகனம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது செவ்வாயால் வருமானம் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சேமிப்பு உயரக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 3, 6, 12, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.